நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லோகோ டிசைனிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீமியர் ப்ரோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை கம்பேர் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருப்போம். இந்த வீடியோலையும் அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பை கம்பேர் பண்ணி இல்லுஸ்ட்ரேட்டரில் எப்படி ஒரு லோகோவை டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லோகோவை உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இல்லுஸ்ட்ரேட்டரில் தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த லோகோவை தான் நாம் டிசைன் பண்ண போகிறோம். இந்த லோகோவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேப் அப்படிங்கிறத நம்ம எடுத்தாலே போதும், ஈஸியாக நம்மளுக்கு இந்த லோகோ அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேப்பை எப்படி ஃபோட்டோஷாப்பில் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் Ctrl+N கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட்டை நான் ரெடி பண்ணுறேன். 10க்கு 10 அப்படிங்கக்கூடிய ஒரு சதுர சைஸை நான் ரெடி பண்ணிவிட்டு கிரேட் கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு தேவையான சைஸ் வந்துடுச்சு. அந்த ஷேப்பை எந்த டூலில் இருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் டூல். இதில் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் டூல்லையும் எலிப்ஸ் டூல்லையும் இருந்து தான் அந்த ஷேப் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ரெக்டாங்குலர் டூல் எடுத்துகிட்டு நார்மலாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். 2 கலர் இதில் தெரியுது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில் கலர். ஃபில் கலர் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த கிரே கலர். இன்னொன்று ஸ்டோக்னா இந்த அவுட்டில் இருக்க பிளாக், இதுதான் ஸ்டோக்கு. இந்த ரெண்டுமே உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் வந்தீங்கன்னா இந்த ஃபில் ஸ்டோக் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த ரெக்டாங்குலர் டூலை நீங்கள் எடுத்திங்கன்னா டாப்பில் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இப்போது இந்த ஃபில் நம்மளுக்கு வேணான்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில்லை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஸ் கோடு போட்டிருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா போதும், நம்மளுக்கு அந்த ஃபில் அப்படிங்கிறது வராது, கட் ஆகிடும். அதே போல் உங்களுக்கு வேறு கலர் நீங்கள் எதாட்ட கிளிக் பண்ணால் உங்களுக்கு உள்ள அந்த கலர் வந்துடும். சரிங்களா? அதே போல் இந்த ஸ்டோக் வேண்டாம் அப்படின்னா அதையுமே இந்த நன் அப்படின்றத ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு போயிடும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஷேப் வந்து எடுக்கணும். அதாவது அந்த லோகோவில் பார்த்த மாதிரி ஒரு ஷேப் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்டோக் மட்டும் இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நன் கொடுத்துட்றேன். ஸ்டோக் அப்படிங்கிறதுல பிளாக் கலரை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எலிப்ஸ் டூலை வந்து நான் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் டூலை எடுத்துகிட்டு இந்த திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு 30 பிக்சல் வச்சுக்கலாம். நார்மலாக என்ன பண்ணுறேன், இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம சிசி வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ட்ராக் பண்ணோம்னா எல்லா பக்கமும் ஒரே ஷேப் வரும். ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சோம்னா வச்சுங்களேன், அந்த ஷேப் அப்படிங்கிறது மாறும். இப்போது நார்மலாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். இதில் வந்து ஃபில் கலர் வேணாம், அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கலரை நன் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு ஷேப் வரைஞ்சாச்சா. இதுக்கப்புறமா இந்த ஷேப் டூலில் போயிட்டு ரெக்டாங்குலர் டூல் எடுக்கிறேன். இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இந்த ட்ராக்கிங் பண்ணிவிட்டு நான் விட்டதும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரெக்டாங்குலர் பார்த்திங்கன்னா வந்துடும். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இந்த 2 பாயிண்ட்டு மேலே எங்கேயும் டச் ஆகாத அந்த இடத்துல நான் விட்டுறேன். இப்போ இதை நம்ம தேவைன்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு சரியாக உட்காந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த சர்க்கிளை நம்ம மூவ் டூல் இருக்கும்போது ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டூப்ளிகேட் எடுத்து உங்களுக்கு வச்சிரும். இந்த இடத்துல வச்சுட்டு அப்படின்னா நமக்கு தேவையான ஷேப் இந்த உள்ளே இருக்க இடத்துல வந்துடும். இப்போ இந்த ஷேப்பை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷேப் லேயரை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எல்லா லேயரையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்ட்ரைஸ் லேயர் அப்படின்னு கொடுத்தோம்னா நார்மல் லேயராக நமக்கு மாறிடும். இப்போது இந்த லேயர் எல்லாத்தையும் Ctrl+E அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆனதுக்கப்புறமா பென் டூல் எடுக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு இந்த போர்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி லோகோ டிசைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து இதை விட ஈஸியாக பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப்பில் சொல்லிக்கலாம், அதுக்கப்புறமா இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம போகலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை அப்படியே டெலீட் கொடுத்துட்றேன். இப்போது இந்த பக்கெட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுன்னா ஒரு கேப் இருந்தால் அந்த இடத்துல கலரை ஃபில் பண்ணும். இங்கே பிளாக் கலர் வச்சுருக்கேன்னா இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்பு இங்கே எல்லா பக்கம் என்ன பண்ணிட்டேன், கலரை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லோகோவில் பார்த்த அந்த டிசைன் நமக்கு வந்துடுச்சு. இந்த டிசைனை எடுக்கிறதுக்கு நம்ம
ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு கிரேட் நியூ அப்படின்னு கொடுக்குறேன். நாம் இல்லுஸ்ட்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா வெக்டரில் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளவு ஜூம் பண்ணாலும் அந்த பிக்சல் அப்படிங்கிறது உடையாமல் இருக்கும். இப்போ ஃபோட்டோஷாப்பில் கிரேட் பண்ண அந்த லேயரை நான் வந்து ஜூம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜூமுக்கு பிறகு எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக வரையாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லுஸ்ட்ரேட்டரில் 1080 பிக்சல்ஸில் தான் நான் கிரேட் பண்ணுறேன். நான் என்ன அளவு வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல வித்து 1080 பிக்சல், ஹைட்டு 1080 பிக்சல், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் மோடு வந்து CMYK இருக்குது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இதில் ஒரு 4 தான் காட்டும். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹை 300 PPIன்றதை வச்சுக்கிறேன். இப்போ கிரேட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். கிரேட் கொடுக்க நமக்கு தேவையான ஒரு சைஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஷேப் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்குது பாருங்கள், எனக்கு அந்த ஷேப் டூலு, இந்த ரெக்டாங்குலர் டூல் இருக்குது. நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் சொன்ன மாதிரியே இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபில் கலர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோக் அப்படிங்கிறது இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோக் வந்து காட்டாது. உங்களுக்கு டாப்பில் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் தான் நீங்கள் பார்க்கணும். இல்லுஸ்ட்ரேட்டரில் உங்களுக்கு ஸ்டோக்கு இதிலே உங்களுக்கு ரெண்டுமே வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு கலரை வந்து மாற்றுறேன், ரெட் கலர் மாற்றிட்டு ஒரு சர்க்கிள் நான் போடுறேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் அவுட்ரு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிளாக் கலர் இருக்குது. இந்த கீழே இருக்க கலர் தான் பிளாக், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெட் கலரு உள்ளே வந்திருக்கு. இதே நான் இப்படி ரொட்டேட் அப்படியே மாற்றினேன்னா எனக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதில் வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயங்களாக இருக்கும். இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், ஷேப் டூல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் நார்மலாக ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இதில் நீங்கள் நார்மலாக ட்ராக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஷிஃப்ட் பட்டன் அழுத்தினா தான் ஒரே போல் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவுட்ரு ஸ்டோக் வச்சுக்கலாம், இந்த ஃபில் கலரை வந்து நன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோர் கிரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதுதான் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு இந்த கலர் வந்து மாறுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, எக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு மேலேயும் கீழே மாறும். இப்போ நமக்கு இந்த ஃபில் கலர் வேணாம்னு வச்சுங்களேன், இந்த நன்னை கிளிக் பண்ணிட்டோன்னா இது மறைஞ்சிடும். இப்போ நான் வந்து ரெக்டாங்குலர் வரைகிறேன் அப்படின்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த கலர் மட்டும்தான் நமக்கு இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அவுட்ரு ஸ்டோக் இருக்கா, இதில் மேலே பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டோக்குன்னு இருக்குது. இதை வந்து ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5 பாயிண்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். 5 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே போல் வரைய போகிறோம். இந்த இடத்த கிளிக் பண்ணி எலிப்ஸ் டூல் எடுக்கிறோம். இதில் நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணால் தான் ஷேப் ஒரே போல் உங்களுக்கு வரும் இல்லுஸ்ட்ரேட்டரில். இப்போ ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் நான் வந்து வரைஞ்சிட்டு அடுத்து இந்த இடத்துல போயிட்டு ரெக்டாங்குலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரெக்டாங்குலர் எடுத்துகிட்டு ரெக்டாங்குலர் நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கிளோட சென்டர்லேருந்து வரையணும். நமக்கு ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி நம்ம கர்சர் வச்சாலே சென்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டவே காட்டாது. இந்த லைன்லாம் காட்டலை. இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேட்டரில் அழகாக காட்டும். சென்டர் காட்டுதா, ஷிஃப்ட் அழுத்திட்டு இங்கேருந்து அப்படியே கிளிக் பண்ணி ஒரு ட்ராக்கு பண்ணையும் எனக்கு கரெக்டாக ரெக்டாங்குலர் வந்து இந்த இடத்துல உட்காந்துடுச்சு. ஃபோட்டோஷாப்பை விட இல்லுஸ்ட்ரேட்டரில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூவ் டூல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இதில் நிறைய டூல்ஸ் இருக்கும். பட் நீங்கள் இந்த டூல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கவே வேணாம். நமக்கு என்ன டூல் தேவையோ அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோமே தவிர்த்து எல்லா டூலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டூல் வேணுமோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது மூவ் டூல் ஷார்ட்கட் என்னென்னு கேட்டிங்கன்னா V தான். இப்போது நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண மாதிரியே இந்த லேயர் இருக்குது பாருங்கள், சர்க்கிள் லேயரு, அதை ஆல்ட் பட்டன் இருக்கா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கத்தில் நம்ம வச்சுக்கிறோம். இது வைக்கையுமே உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல போய்ட்டு ஃபிட் ஆகி உட்காந்துக்கும். இந்த இடத்த நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கிள் கொஞ்சம் இந்த பக்கம் நகண்டிருக்குது இல்லை இந்த பக்கம் நகண்டிருக்குதுன்னா உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தால் தெரிஞ்சிடும். நீங்கள் ஜூம் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் இதில் பார்த்த மணிக்கு நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சா. இதுக்கப்புறம் இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு ஒரு டூல் தனியாக இருக்குது இதில். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே தனித்தனி லேயராக இருக்கா, இதை எல்லாத்தையும் இப்படி ட்ராக் பண்ணி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் அப்படின்னு காட்டும். ஷார்ட்கட்டு Ctrl+G. நம்ம ஃபோட்டோஷாப்லேயும் குரூப் பண்ண Ctrl+G தான், அதில் இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் நம்மளுக்கு Ctrl+G தான்.
கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லேயர் வந்து எல்லாமே குரூப் ஆகிடும். குரூப் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவை இந்த ஒரே ஒரு ஷேப் தான் தேவை. இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு தனி டூல் இருக்குது. அந்த டூலுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேப் பில்டர் டூல். நான் வந்து கர்சரை வைக்க ஒரு வீடியோ ஓடுது பாருங்கள், அந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திரும்ப பாருங்கள், இப்போ அந்த வீடியோவிலே பாருங்கள், சும்மா ட்ராக் பண்ணி நம்மளுக்கு அந்த ஷேப் எங்கெல்லாம் போணுச்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அவுட்ரு ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த டூல் எடுத்துகிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அங்கே மட்டும் இப்படி நார்மலாக ட்ராக் மட்டும் பண்ணால் போதும், அழகாக அந்த ஷேப் வந்து கிடச்சிடும். வேணாம் அப்படின்னா ஆல்ட் அமைக்கி இந்த மாதிரி கிளிக் பண்ணால் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போது நமக்கு இந்த உள்ளே இருக்க இன்னர் மட்டும்தான் வேணும். ஒருவேளை இந்த ஷேப் தனியாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் வந்து கலர் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கலரை வச்சுட்டு அப்படியே அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணியும் இங்கே வச்ச ஃபில் கலர் இங்கே வந்துடுச்சு. இவ்வளோ தான், அந்த ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அந்த ஷேப் கிடச்சிடுச்சு. ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்ன பண்ணோம், பென் டூல் போட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணோம். இதில் தனியாகவே ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க, அதான் ஷேப் பில்டர் டூல். ஷார்ட்கட் என்னென்னா ஷிஃப்ட்டு எம். இப்போ இந்த அவுட்ரு நமக்கு வேணான்னா ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கீபோர்டில், அந்த பட்டனை அழுத்துனீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பாருங்கள் அந்த ஏரோ மார்க் பக்கத்துலேயே, அது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸாக மாறும். அப்போது நீங்கள் ஆல்ட் பட்டன் அழுத்திட்டு இந்த மாதிரி வெளியில் ட்ராக் பண்ணால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஷேப் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நமக்கு தேவை கரெக்டாக ஒரே ஒரு ஷேப் இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஷேப் அப்படிங்கிறத ஃபோட்டோஷாப்பை விட இல்லுஸ்ட்ரேட்டரில் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். இப்போ ஃபோட்டோஷாப் வரும், இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறத கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு கலர் நம்ம ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைல் போயிட்டு ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன், கிரேடியன் கலர் எனக்கு இங்கே ஃபில் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டன் இருக்கா அதை அழுத்துங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா டிகிரி கணக்கில் உங்களுக்கு அழகாக ரொட்டேட் ஆகிடுச்சா. அப்புறமா இங்கே ட்ராக் பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு வச்சாச்சு. அடுத்து இது ரெண்டையுமே மார்க் பண்ணி கண்ட்ரோல் ஜே திரும்பவும் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள் அந்த ஷேப் கிடச்சிருக்கும். திரும்ப எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோகோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இது நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேடியண்டெல்லாம் நம்ம நகட்டணுன்னா ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஷேப்பில் டார்க் கலர் இங்கே இருக்குது, செகண்டில் இருக்கிறதுல டார்க் கலர் இங்கே இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செகண்டில் இருக்க டார்க் கலரை உள்ளே கொண்டு வரணும். கிரேடியண்ட் ஓவர்லேயே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிகிரியை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணால் போதும், டிகிரியை ஆப்போசிட் நம்ம கொண்டு வரோம். இப்போது இந்த இடத்துல வந்திருக்கு, இங்கே வரணும். அப்போ இந்த பக்கத்துக்கு நம்ம டிகிரியை கொண்டு வரோம். இந்த இடத்துல மாறி போயிடுச்சு, அப்போ இந்த பக்கத்துக்கு கொண்டாடுறோம், 0க்கு கொண்டாடுறோம். இப்போ நமக்கு இந்த ஷார்ப்பாக இருக்கமான பக்கத்தில் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த டார்க் கலர் வந்துடுச்சு. ஓகே, அடுத்து இந்த லேயர் இதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டார்க் கலர் இங்கே வரணும். அதுக்கு நம்ம இந்த டிகிரியை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். இப்போது இன்னும் வரல, கீழே இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். -90 டிகிரியில் உள்ளே வந்துடுச்சு, இது ஓகே. அடுத்து இந்த ஷேப்புக்கும் அதே போல் நான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த டார்க் கலர் உள்ளே வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன், இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு உள்ளே வந்துடுச்சு. இதில் இந்த கலர்ஸை ரொட்டேட் பண்ணவே நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஷார்ப்பாக உங்களுக்கு படங்கள் அப்படிங்கிறது காட்டாது. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி லாஸ் ஆன மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம இந்த லோகோ அப்படிங்கிறத ஃபோட்டோஷாப்பில் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணமோ அதை தான் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்லேயும் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஸ்டைல் கலெக்ஷனில் போய் கிளிக் பண்ணோம். வேறு எந்த ஸ்டைல் வேணாலும் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணால் பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் கிரேடியன்ட் ஓவர்லேன்னு அப்ளை பண்ணணும். இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரேடியன்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிரேடியன்ட் அப்படின்றது இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னால் நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணி வச்சுருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கிங் தெரிஞ்சிச்சுன்னா தான் இது கிளிக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் போயிட்டு டிஃபால்ட்டாக இதில் கொடுத்துருக்கதே மொத்தத்துக்கு ஒரு 3 ப்ரீசெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுறேன். இங்கே வந்துடுச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா அவுட்டரில் இருக்க இந்த வந்து கருப்பு கலர் பார்டர் வந்து எனக்கு வேணாம். அதனால் கீபோர்டில் எக்ஸை கிளிக் பண்ணால் இந்த ஸ்ட்ரோக் வந்து மேலே வந்துடுச்சா. மேலே எந்த பாக்ஸ் இருக்கோ அதுக்கு கிளிக் பண்ணால் தான் இது வேலை செய்யும்.
இப்போ இந்த பாக்ஸ் இருக்கும்போது இதை கிளிக் பண்ணோம்னா அந்த கலரே போயிடும். தெரியுதுங்களா எப்படின்ட்டு? ஓகே, இப்போது இந்த கிரேடியன்ட் எடுத்துக்கிறோம். இந்த கிரேடியண்ட்டில் 2 கலர் இருக்குது. இங்கே ஒயிட்டு, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. நம்ம 2 கலரையும் இப்போ மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். இந்த ஒயிட்டை டபுள் கிளிக் பண்ணுறோம். ஒயிட் கலரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதிலே 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று, நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் தனியாக இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறதுனால இதில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதில் காட்டும். இங்கே போயிட்டு வேறு கலர் எதாட்ட கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நம்ம ஒரு கலரை கிளிக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதே கலரை ஆப்போசிட்டும் கிளிக் பண்ண போகிறேன். இந்த பிளாக்கை டபுள் கிளிக் பண்ணுறேன். அதே கலரை சேம் கலரை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது சென்டராக ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்துடும். இந்த கலருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் லைட் கலரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதே கலர் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே கலர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கலரை அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு அழகாக பார்த்திங்கன்னா ஒரு கலர் தனியாக வந்து ஒரு கலர் தெரியும். ஆக மொத்தம் 3 கலர் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா பொறுமையாக பார்த்தீங்கனாலே தெரியும் 3 கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கிரேடியண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி கிரேடியண்ட்டுன்னு ஒரு டூல் இருக்கோ, இந்த டூல் எப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யுதோ அதே போல் இங்கேயும் கிரேடியண்ட்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வந்து கிரேடியன்ட் டூல், ஷார்ட்கட்டு G. இந்த டூலே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிடும். இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பக்கம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு கலர் வந்து 3 கலர் நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த கலர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி எனக்கு கலர் காட்டும். நான் வச்சது ஃபஸ்ட்டும் ஸ்டார்டிங்கும் எண்டும் டார்க் கலரு, சென்டரில் வந்து ஒரு ப்ளூ வச்சுருக்கேன், அதே போல் எனக்கு காட்டும். இப்போ இந்த கலர் வந்து நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லோகோ வந்து ரெடி பண்ணிடலாம். நாம் அதில் Ctrl J கொடுத்தோம் பார்த்தீங்களா ஃபோட்டோஷாப்பில், இதில் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. Ctrl C Ctrl V அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து கொஞ்சம் விலகி தான் நம்மளுக்கு விழு. இதே Ctrl C கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லேயருக்கு டாப்பில் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகும். Ctrl Fன்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த லேயர் மேலேயே உங்களுக்கு ஒரு காப்பி போட்டுவிடும். அதுக்கப்புறமா நான் அங்கே வந்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணோமா, அதே சேம் கான்செப்ட் ஃபோட்டோஷாப்பில் பண்ண மாதிரிக்கே இங்கேயும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். இதுலேயுமே உங்களுக்கு வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இது 2ஐயும் மார்க் பண்ணிவிட்டு Ctrl C Ctrl F காப்பி பேஸ்ட். பேஸ்ட்னா அதே இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுறது. திரும்ப ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணுறோம், அப்படியே கீழே நம்ம கொண்டு வந்துடுறோம். இந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம். இதுக்கப்புறம் நம்ம கலர் அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ இந்த கலரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், G இந்த கிரேடியன்ட் டூல் எடுக்கிறோம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப்பில் மாற்றிக்கலாம். இல்லை இந்த கலர் வந்து செட் ஆகலை அப்படின்னா வேறு கலர் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெட் கலர் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மெஜெண்டாவில் டார்க் கலர் எடுத்துக்கலாம். சரிங்களா, மெஜெண்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் மெஜெண்டா கலரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இந்த கலருக்கு டார்க் இந்த இடத்துல போயிட்டு ஒரு 50 அப்படின்னு அடிக்கிறேன். டார்க் ஆகிடுச்சா, திரும்ப இந்த கலரை கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணணும். இங்கே போயிட்டு இந்த மெஜெண்டா கலரை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கலருக்கு வரேன். இங்கே போயிட்டு திரும்ப ஒரு 50. 2 பக்கமும் ஈவனான கலர் வந்துடுச்சா, சென்டர் கலரை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த கலரில் போயிட்டு இந்த மெஜெண்டா கலரே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக தெரியும். இந்த ப்ளூவை விட இந்த மெஜெண்டா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை இந்த சென்டர் கலர் இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணணும்னா மேலே போயிட்டு கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பிரைட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே. இப்போ இதே கலர் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுவோம், ஒன்று காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வேறு ஏதாட்டும் நம்ம ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறோம், நியூ லேயர் போட்டு இந்த இடத்துல வச்சுட்டோம். இப்போ இந்த ஷேப்பில் இருக்க கலர் இங்கே வரணும்னா ரைட் கிளிக்கு காப்பி லேயர் ஸ்டைலு, இந்த லேயரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக்கு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் வந்துடும். இல்லையா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நியூ ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடும், நியூ லேயர் வந்து ஸ்டைல் வந்து உள்ளே வந்து விழுந்துடும். இந்த ஸ்டைலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லேயரை கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணால் அழகாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இது ஃபோட்டோஷாப்பு. இல்லுஸ்ட்ரேட்டரில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலர் இங்கே காப்பி பண்ணி வைக்கிறதுக்கு ஐ ட்ராப்பர் டூல் இருக்குது. நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஐ ட்ராப்பர் டூல் இருக்குது. ஐ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூல் வரும்.
இந்த டூல் என்ன பண்ணும், கலர்ஸை உங்களுக்கு சாம்பிள் எடுக்கும். இந்த இடத்துல கலர் சாம்பிள் எடுக்குது பாருங்கள், கலர்ஸை உங்களுக்கு சாம்பிள் எடுக்கும். இப்போ இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற டூல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஐ ட்ராப்பர் டூல் எடுக்கிறோம். ஐயை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஷேப்புக்கு இங்கே இருக்க கலர் வேணும். அப்போ இந்த ஐ ட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு ஒரு கிளிக்கு, எந்த ஷேப் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த கலர் இங்கே வரணும். ஐ ட்ராப்பர் டூல் எடுத்து ஒரு கிளிக். இதே போல் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா கலரும் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இப்போ இந்த லோகோவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், குரூப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான லோகோ வந்துடுச்சு. லோகோ வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரேடியன்ட். இப்போது குரூப்பை வந்து அன்குரூப் பண்ணிடுவோம். அன்குரூப் பண்ணால் தான் தனித்தனி லேயராக காட்டும். ஜி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் டூல் வரும். இந்த டூலில் நீங்கள் இந்த மாதிரி லென்த்தியாக போடனாலும் போடலாம் பாருங்கள், இல்லை இந்த மாதிரி போடனாலும் போடலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். அதே போல் இந்த லேயரு இங்கேருந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இந்த லேயர் ஒரு லேயர்லேருந்து அடுத்த லேயரை நீங்கள் கிளிக் பண்ணணும்னா கண்ட்ரோல் அழுத்திங்கன்னா போதும், இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிக். இப்போ பாருங்கள், இந்த லோகோ எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சிருக்கு. நல்லா நம்ம ஜூம் பண்ணி பார்த்தாலுமே ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த லோகோ இருக்கும். நம்ம இது வெக்டர் ஃபைல்ஸை ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இந்த படங்கள் எல்லாமே. நீங்கள் இந்த லோகோவை ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்க முடியும். இது வெக்டர் ஃபைல். இதையே இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லேயரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் கொடுத்துக்குவோம். இதில் வச்சுட்டு இப்போ நம்ம ஜூம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இந்த குவாலிட்டி லாஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைலோட ரெசல்யூஷன் அப்படிங்கிறது 72 தான் இருக்குது. இப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும். ஒரு 500 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு 500 ரெசல்யூஷன் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் ஜூம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கு தெரியும், நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக ஜூம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் மாதிரி இதில் தெரியாது. இல்லுஸ்ட்ரேட்டரில் பெட்டராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் குவாலிட்டி எந்த கார்னர்ஸ் போனாலும் சரி ஷார்ப் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லோகோ டிசைனிங்க்கு பெஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இல்லுஸ்ட்ரேட்டரை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, பிரிண்டிங் துறையில் இருக்கக்கூடிய இன்விடேஷன், போஸ்டர் டிசைனிங் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் அடிக்கிறதுனாலும் இதில் வச்சு டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நிறைய பேர் கோரல்ரா தான் பயன்படுத்துவீங்க. நீங்கள் கோரல்ராவே சொல்லியிருக்கலாமா சார், எதுக்காக இல்லுஸ்ட்ரேட்டர் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் எனக்கு எப்படி ஈஸியாக தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பை நான் பயன்படுத்தினதுனால அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் தான் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இதுலேயும் வருது. அப்போ ஃபோட்டோஷாப் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் எனக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் கோரல்ரா போகிறேன்னா எனக்கு கோரல்ராவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினராக போனால் குழம்புற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துனீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்ன பயன்படுத்துனீங்களோ அதை தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறீங்க. நாம் இப்போ சொன்னதுமே ஃபோட்டோஷாப்பை கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த லோகோ டிசைனிங்கை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் டிசைன் பண்ண லோகோவோட கலர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது, பர்ஃபெக்டாக தெரியுது. இதில் பாருங்கள், நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண அந்த கலர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுக்கும் அதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஷேப் பில்டர் டூல் மட்டும் இல்லை, இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை என்ன பண்ணலாம், இந்த இல்லுஸ்ட்ரேட்டரோட டுட்டோரியல்ஸை நம்ம பார்க்கலாம். அதுவும் ஃபோட்டோஷாப்பை கம்பேர் பண்ணியே இந்த வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த லோகோவோட ஃபைல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாகவும் கொடுக்குறேன், நார்மலாக ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ஃபைலாகவும் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபைல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அடுத்து இல்லுஸ்ட்ரேட்டர் பற்றி நம்ம வீடியோ போடுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பை கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோஸ்லாம் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.